அங்க இருக்கிற மாணவர்கள் என்ன பண்றீங்க தம்பிங்களா? அந்த கேட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிற பசங்க வந்துருங்க. சரண், ஹரிச்சரண், வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. வா தரணே வாங்க. பெற்றோர்கள் இல்லாம எந்த மாணவர்களும் வெளியே போவாருங்க. உங்க பேரண்டோட போறப்ப என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு மட்டும் போயிடுங்க. இந்த போட்டியில ரத்தம் வந்தா டிஸ்குவாலிஃபைட் அறிவிச்சிருவாங்க. அதாவது ஒரு பிளேயர் அடிச்சு இன்னொரு பிளேயருக்கு ரத்தம் வந்துருச்சுன்னா அந்த யார் அடிச்சு இந்த போட்டிக்கு பயிற்சி கொடுக்குறப்பதான் நம்ம பயிற்சி மையத்திலிருந்து பாதி மாணவர்கள் வெளியே போயிடுவாங்க. பேரண்ட் ஃபர்ஸ்ட் பயிற்சி கொடுங்கன்றுவாங்க. அதுக்கப்புறம் அடி உழ உழ அவன் ரத்தம் தலையில வீங்கிட்டு போறப்ப பேரண்ட் அப்படியே நைஸா கிளாஸ் ரோடு. ஏன்னா நிறைய மகளிர் தான் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கீங்க. ரோட்ல போறப்ப மட்டும் கொஞ்சம் சேஃபா, ஏன்னா ரோடு ஒர்க்லாம் போயிட்டு இருக்கிறனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கவனமா போங்க. நீங்க போறவங்க மட்டும் சொல்லிட்டு போங்க. உங்க மாணவர்களுக்கான ரிசல்ட் வந்து நாளைக்கு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க, குழுலேயே எதுவும் பகிர மாட்டோம். நாளைக்கு நீங்க இங்க வர்றப்ப உங்களுக்கு அந்த நிறைவு விழால சொல்லிடுவாங்க. அதனாலதான் உங்களை கணக்கிட்டு வர சொல்றது. நெய்வேலியில் இருந்த பெற்றோர்கள் மட்டும் உங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மெசேஜோ இல்லாட்டி ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லாட்டி ஒரு ஃபோன் கால் பண்ணிடுங்க.